பிரச்சனை இல்லை, நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. டாக்டர் சுத்தமாக முடியல, ரொம்ப வாமிட்டாக வருது. நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஃபுல்லாக தரவா என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆ சரிங்க டாக்டர். ரவி, நாளைக்கு மறக்காமல் ராதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. என்ன டாக்டர், ஏதாவது பெரிய பிரச்சனையா? போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும்? நோ, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு கெஸ்ஸிங், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேன்னு தான். அது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, அதனால தான். நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. டாக்டர் இப்படி சொல்லதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு இப்பயே சொல்லிருங்க டாக்டர் ப்ளீஸ். நான் தான் சொன்னேனே ரவி, எதுவுமே உறுதியாக செக் பண்ணாமல் சொல்லக்கூடாது. நாளைக்கு வாங்க, கண்டிப்பாக நல்ல செய்தியாக தான் இருக்கும். நல்ல செய்தியா? அப்போ நம்ம நினைக்கிறது தானா? சரிங்க டாக்டர், நான் நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறேன். ம். டாக்டர் ரொம்ப சாரி, இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நோ, இட்ஸ் ஓகே. இது என்னோட கடமை தான். எந்த நேரமாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக வருவேன். தேங்க்யூ டாக்டர். வாங்க, நான் உங்களை வாசல் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விடுறேன். ஓகே ரவி. கிருஷ்ணா, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். நான் என் மனசில் ஒன்று நினச்சிருக்கேன், அதே மாதிரியே இருக்கணும். நல்ல செய்தியாகவே இருக்கணும். நீ தான் கூடயே இருக்கணும்ப்பா. கண்ணா, இங்க வா. அக்காவை தேடி வந்தியா? இல்ல, யசோதா அம்மா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட வேண்டிக்க சொல்லினாங்க. அதனால தான் கடவுளை கும்பிட வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு போயிருவேன் அக்கா. என்ன திட்டாத, அடிக்காத. கண்ணா, நான் ஏன் உன்னை அடிக்க போறேன்டா? அக்கா கிட்ட வா. நான் அடிக்க மாட்டேன். இங்க வா, அக்கா கிட்ட வா. இல்ல வேணாம், ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் போறேன். ஏய் கண்ணா நில்லு. கண்ணா பாத்துடா. ஏய் கண்ணா. ரவி மாமா, சாரி, நான் தெரியாம உங்க மேல இடிச்சிட்டேன். அதனால என்ன இப்போ? எதுக்கு சாரிலாம்? இவ்வளோ வேகமா சார் காலையில் எங்கே போகிறீங்க? ஸ்கூலுக்கு தான் போறேன், நேரமாச்சு. சரிங்க வா. வீட்டில் எல்லாரும் தூக்குனா மட்டும் அவங்க கிட்ட மட்டும் போறான், ஆனா என்கிட்ட மட்டும் வரவே மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு என் தம்பியை கொடுமை பண்ணியிருக்கா அந்த நிலா. கண்ணா, ஸ்கூலுக்கு போக இன்னும் டைம் இருக்கே, எதுக்கு இவ்வளோ அவசரம்? இல்ல, சாப்பிடணும்ல, அதான். ஓ, இன்னும் சாப்பிடவே இல்லையா? சரி ராதா, இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். என்கிட்ட சாப்பிட மாட்டாங்க, அவன் அத்தை கிட்ட தான் சாப்பிடுவான். மாமா, என்னை இறக்கி விட்டீங்கன்னா யசோதா அம்மா கிட்ட போய் சாப்பிட்டுக்கவே. ஆ சரி, நீ போய் சாப்பிடு. ஏய் கண்ணா, பார்த்துடா, மெதுவா போ. எதுக்கு இந்த ஓட்ட ஓடுறான்? ஏதோ பேய பார்த்து பயந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறான். ராதா, நீயே இப்போ டல்லாக இருக்க. ஆர் யூ ஓகே? ஹாஸ்பிட்டல் போகலாம்ல? ஆ போலாங்க. உன் வேதனை எனக்கு புரியுது ராதா. நம்மளோட கெட்ட நேரம். கவலைப்படாத, எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன், சரியாகும். யாருக்கிட்ட வேலை செய்ய வந்தா வேலையை மட்டும் செய்யணும். என்னடி அதிகாரமா பேசிட்டு இருக்க?
போ, போய் ஒரு பாட்டில் ஒயின் எடுத்துட்டு வா. போ இங்கிருந்து. ஐயோ, இந்த மெண்டல் என்ன இப்படி புதுசா இருக்கு? எல்லா மெண்டலையும் பார்த்திருக்கோம், ஆனா இந்த மெண்டல் ரொம்ப கோவமா படுதே. ஏய், யாரை பார்த்துடி மெண்டல்னு? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு வந்தா மெண்டல் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் மாதிரி நீ எங்களுக்கு ஒரு பேஷண்ட் தான். நீங்க என்ன கொடுக்குறோமோ அதுதான் சாப்பிட்டாகணும். வாங்கினது பத்தலையா? நீங்க கொடுக்கறதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். போ, என்னோட மேனேஜர்கிட்ட சொல்லி நான் ரெகுலரா சாப்பிட்ற மாத்திரையை வாங்கிட்டு வா. அந்த மாத்திரை சாப்பிடலன்னா எனக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். மாத்திரையா? மேனேஜரா? என்னடா இது? மெண்டல்களுக்கெல்லாம் மேனேஜரா? ஏய், மறுபடியும் என்ன பைத்தியம் சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. இது வேலைக்கு ஆகாது. நம்ம போய் டாக்டர் கூட்டிட்டு வர வேண்டியதான். பைத்தியம் முத்தி போச்சு. இதுக்கு மேல அடிவாங்க தெம்பு இல்லப்பா. ரவி, உன்னை காதலிச்சதுக்கு எனக்கு இதான் தண்டனையா? கடைசியில என்ன பைத்தியம்னு சொல்லி இங்க கொண்டு வந்து போட்டுட்டாங்க ரவி. எனக்கு இதுதான் நிலைமையா? ரவி, உனக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் தாங்கிக்க வேண்டாம். ஆனா உன்னை பார்க்காம உங்ககிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது. ரவி, ஐ லவ் யூ ரவி, ஐ லவ் யூ. ஏன் உனக்கு அது புரிய மாட்டேது? ரவி, ரவி நீ வந்துட்டியா? ரவி, ரவி, ரவி எங்க போன? ரவி, ரவி உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. ரவி, நோ நோ, நீ அவ கூட இருக்க கூடாது. நான்சென்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் நாட் அ மெண்டல். நான் பைத்தியம் இல்ல. உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னை இங்கிருந்து விடுங்க. நான் என் வீட்டுக்கு போகணும். நான் ரவியை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. நான் என் அப்பா கூடயே போறேன். ஆனா ப்ளீஸ் என்னை இங்கிருந்து விட்டுருங்க. எனக்கு இங்க இருந்தாலே பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. என்னோட மேனேஜர்கிட்ட சொல்லி என் மாத்திரையை கொண்டு வாங்க. என்னால் அதை சாப்பிடாம இருக்க முடியாது. நீங்க கொடுக்குற சாப்பாடுலாம் என்னால சாப்பிட முடியாது. அவ்வளோதானா? முடிச்சிட்டியா? இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. பழசெல்லாம் மறந்துடு. புதுசாக வாழ்க்கையை தொடங்கு. புரியுதா? இங்கே கொஞ்ச நாள் இரு. அதுக்கப்புறம் நானே உன்னை வெளியே விட்டுறேன். முடியாது, முடியவே முடியாது. அப்போ நீ சொல்கிறத எங்களால் கேட்க முடியாது. இங்கே கொடுக்குற சாப்பாடு தான் நீ சாப்பிட்டாகணும். இல்லைன்னா பட்னியாவே கெட. என்ன டாக்டர்? நான் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் மரியாதையா பேசுனது கிடையாது. உங்ககிட்ட பேசுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். ஆனால் என்னை இங்கேருந்து வெளியே விட்டுருங்க. நீ கொடுக்குற பணத்துக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். அதுக்கு வேற ஆளை பாரு. புரிஞ்சுதா? நீ இங்கே கொடுக்கறத தான் சாப்பிட்டு ஆகணும். இதை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. நீ எவ்வளோதான் சத்தம் போட்டாலும் கத்துனாலும் கதறினாலும் அழுதாலும் இங்கே யாரும் வரப்போகிறது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்க. உன் கையில் தான் இருக்குது நீ இங்கேருந்து போகிறதும் போகாததும். ஓகே ஓகே தங்கம், கரெக்டாக சாயங்காலம் வந்துடுவேன் டின்னருக்கு. நீ ரெடி ஆயிரு. அப்புறம் நான் வாங்கி கொடுத்தேன் பார்த்தியா, அந்த சுடிதார் போட்டு வா. மஞ்சள் கலர் சுடிதாரு. நீ அதில் தேவதை மாதிரி ஏற்படி தங்கம். மாமா வேலையை முடிச்சு விட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். இப்போ வேலையில் தான் இருக்கேன் மாமே. முக்கியமான விஐபி வீட்டில் இருக்கேன். கரெக்டாக வேலையை முடிக்கணும்ல. அதை முடித்த உடனே உன்கிட்ட தான் வருவேன். சரி, அப்போ மாமா வச்சுட்டாடி தங்கம். சரிடி, லவ் யூடி, மிஸ் யூடி. விஐபியா? நம்மளதே விஐபின்னு சொல்கிறான் போல இருக்கு. ஏப்பா, போன் பேசிக்கே தான் இருப்பியா? வேலையை பார்க்க மாட்டியா? எவ்வளோ நேரம் கழுத்தை மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்குது? கழுத்து வலிக்குது. சீக்கிரம் வேலையை முடிப்பா. அந்த போனை அங்கிட்டு கட் பண்ணுப்பா. சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி. ஏன் லவ்வர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அதான். உனக்கெல்லாம் ஒரு லவ்வரா?
தம்பி நல்லா மாட்டி விடு, தூங்கும்போது மண்டையில கிண்டையில விழுந்துடாதுல்ல. அதெல்லாம் விழுகாது சார், கரெக்டாக பர்ஃபெக்டாக மாட்டியிருக்கோம். நல்லா சில்லு சில்லுன்னு காற்று வரும். நியூ மாடல் சார். அப்படியா? நல்லா காற்று வருது சார். இன்னும் ஏசி ஆன் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளேயும் காற்று வருதா? டேய், ஜன்னல்ல இருந்து அந்த காத்து வருதுடா பைத்தியக்காரா. ஆமாப்பா தம்பி, இந்த ஏசி எம்முட்ருவா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், விஐபி மேடத்துக்கு தான் தெரியும். விஐபி மேடமா? அது யாரு? இந்த வீட்ல இருந்து ஏசி ஆர்டர் பண்ணாங்களே சத்யா மேடம், அவங்க தான் எங்க கடைக்கு விஐபி. என்னது? அவ விஐபியா? அவ விஐபின்னா அப்ப நாங்க யாரு? விஐபி வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன்ல, இது என் வீடு, அப்ப நான் தான் விஐபி. ஐயா சார், நான் அப்படி சொல்லலை. எங்கள் கடைக்கு சத்யா மேடம் தான் ரெகுலர் கஸ்டமர், அது மட்டும் இல்லாமல் விஐபி கஸ்டமர். நாங்கள் எங்கள் கடையில் விஐபி கஸ்டமரை அப்படி தான் சொல்லுவோம், உங்களை சொல்லலைங்க சார். மூக்கே இல்லாம மூக்கறி பட்டானே என் மயே. டேய், மூஞ்சியை கொண்டு வந்து பக்கத்துல காட்டாதடா, சிரிப்பு சிரிப்பா வருது. ஐயோ, விஐபி. ஆமா, இவங்களும் விஐபி. மூஞ்சிய பாரு, மூக்கே இல்ல. அம்மா, தாயின்னு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே காட்டுற பல்ல பூரா அப்படியே உதுத்து போடுவேன் பார்த்துக்க. வாய மூடு பேசாம. சரி சரி, சிரிக்கல சிரிக்கல. சார் வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன். உனக்கு என்னய்யா? சார் வேலை முடிஞ்சிச்சு சார், நான் கிளம்புறேன். ஏசி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஆ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லு. அதெல்லாம் விஐபி மேடம் கொடுத்துட்டாங்க சார், நான் கிளம்புறேன். அம்மா, எஸ்கேப். டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சுல? என்ன என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு? எல்லாம் ஓகே தானே? போன டைம் மாதிரி இந்த டைம் வேற எதுவும் நடக்கல இல்ல? ராதா நல்லா தானே இருக்கா? மிஸ்டர் ரவி, சந்தோஷமான விஷயந்தான். இவ்வளோ நாளாக நீங்கள் எதுக்கு காத்துட்டு இருந்தீங்களோ அது நடந்துருச்சு. வாட்? என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு டைம் நல்லா எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலான்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன். மிஸ்டர் ரவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் அப்பாவாயிட்டீங்க. உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வாட்? என்ன 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 டாக்டர், மறுபடியும் சொல்லுங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே தான். உங்கள் ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்காங்க, நீங்கள் அப்பாவாயிட்டீங்க. ராதா, ராதா, நான் அப்பாவாயிட்டேன், நான் அப்பாவாயிட்டேன்டி. ஆமா ரவி, நம்ம நம்ம அப்பா அம்மா ஆயிட்டோம். நமக்கு இன்னொரு குழந்தை. மிஸ்டர் ரவி, லேட் ப்ரெக்னென்சின்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கரெக்ட் டயத்துக்கு செக்கப்க்கெலாம் வந்துடணும். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ராதா எப்போவும் சந்தோஷமாகவே வச்சுக்கோங்க. கண்டிப்பா டாக்டர், கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், உங்களால தான் இதெல்லாம். என்னால் இல்லை, உங்களோட நம்பிக்கை, அது மட்டும்தான். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இப்போவே வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இதை சொல்லணும். நாங்கள் கிளம்புறோம். மிஸ்டர் ரவி, ஒரு நிமிஷம். என்ன டாக்டர், சொல்லுங்க. அது உங்கள் ஃப்ரெண்டு நிலா. நிலாவா? நிலாவுக்கு என்ன டாக்டர், நல்லா தானே இருக்கா? சி இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, சரியான நேரத்துக்கு மாத்திரை எடுத்துக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, அப்போ தான் சாப்பிடுவேன்னு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் வந்து. என்ன, நான் பார்க்கணுமா?
டாக்டர் என்ன சொல்றீங்க? இங்கே பாருங்க மிஸ்டர் ரவி, என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு. நீங்கள் தான் சொன்னீங்க நிலாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்ணணும்னு. இருந்தாலும் அவங்க நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுங்க. அப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆவாங்க. தனக்கு கிடைக்காம இருக்கிற ஒரு பொருள் தன்னை விட்டு விலகி விலகி போனால் இன்னும் தான் மென்டல் டார்ச்சராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா. இல்லை இல்லை டாக்டர், வேண்டாம். அவர் எங்கேயும் வரமாட்டாரு, யார் கூடயும் பேச மாட்டாரு. ப்ளீஸ், சாரி. ராதா என்ன சொல்ற? நீ நீ ஏன் இப்படி பேசுற? ஆமாங்க, நான் தான் இப்படி பேசுகிறேன். நான் இப்படி பேசுறது தப்பு தான். இருந்தாலும் என் மனசுக்கு ஏதோ தப்பாக படுது. வேண்டாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போதான் நல்ல செய்தி நம்மளை தேடி வந்திருக்கு. அதுக்குள்ளேயும் வேண்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன ராதா, நீங்களே இப்படி பேசினா எப்படி? நம்ம ஒருத்தவங்கள கியூர் பண்ணுறோன்னா அது நம்மளுடைய கடமை இல்லையா? அது ரொம்ப நல்ல விஷயம். அவங்க குணமானா ரொம்ப நல்லது தானே. இல்லை டாக்டர், அவங்க குணப்படுத்துறது உங்களோட வேலை, என் புருஷனோட வேலை கிடையாது. என் புருஷன் இப்போதான் என் கூட சந்தோஷமாக இருக்காரு. நாங்கள் 2 பேரும் அவளை விட்டு தள்ளியே இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். எந்த காரணத்து கொண்டும் அவளை நாங்கள் பார்க்க விரும்பலை. ப்ளீஸ், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவள் சரியானா ஆகிறா, ஆகலைன்னா போயிட்டு போகிறா. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவளால் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரவி, நம்ம போகலாம். சரிம்மா, போகலாம். என்ன மிஸ்டர் ரவி, உங்கள் ஒய்ஃப் இப்படி பேசிட்டு போகிறாங்க? அவ இந்த மாதிரி பேசுற ஆள் இல்லை டாக்டர். ஆனா அவ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா, அதனால தான் இந்த மாதிரி பேசுறா. வேற ஒரு பொண்ணா இருந்தா அவளுக்கு நடந்ததுக்கு இன்ன வரைக்கும் நிலாவை வெளியிலலாம் வச்சிருக்க விட மாட்டாங்க. எப்பயோ ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாங்க. ஆனால் ஏறாதா எதுவுமே கண்டுக்காம என் பேச்சை கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றது தான் நான் கேட்பேன். எனக்கு நிலாவை பார்க்க இஷ்டம் இல்லை டாக்டர், நீங்கள் பார்த்துக்கங்க, நான் வரேன். மிஸ்டர் ரவி, என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்களும்? ஆமாம் டாக்டர், என் ராதா என்ன சொல்கிறாளோ அதை தான் நான் கேட்பேன். வேற மறு பேச்சே கிடையாது. சரி, அப்புறம் உங்கள் இஷ்டம்.